உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பரிகாரம் அப்படிங்கிறதே ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியாது. விதிப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது நடந்தே தீரும். பரிகாரம் என்பது என்ன? உன் மனதுக்கு தகுந்தாற் போல இதுதான் திடம். 3 இலையை போடுங்க. நீங்கள் முன்னோர்களை நினச்சி காக்காயை கூப்பிடுங்க. அது எதை தோடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பரிகாரம் அங்கே நடக்கும்ன்றாங்க. மஞ்சளில் ஸ்ட்ரீம்னு எழுதிட்டு அதை மேலே பட்டையெல்லாம் சீவி நான் தான் கொடுப்பேன். நமசிவாயத்தை 108 முறை சொல்லி பச்சரிசியும் அதையும் கொண்டு போய் கொடுப்போம். அதை இழைச்சி முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடக்கும். ஐயா, நீங்கள் வெறும் எலுமிச்சம்பழம் தானே வச்சு கும்பிட சொன்னீங்க. ஆனால் ஆமாம்மா, வேறு என்ன பண்ணுறதுனா சிட்ரிக் ஆசிட் அதில் தான் இருக்குது. எலுமிச்சம்பழத்தை நீ சுற்றி போட்டால் நல்லாயிருக்கும். சிட்ரிக் ஆசிடை அப்படியே சுற்றி போட்டினா உனக்கு சுற்றிட ஆராசு இருக்குப்பா. ஒரு விதியை மாற்ற முடியாது அப்படிங்கும்போது இப்போ பரிகாரம் மூலமாக ஒரு சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியுமா? வேண்டுறாங்க தெய்வத்தில். அது பல பேரோட எண்ணங்களில் எனக்கு குழந்தையே இல்லைன்னு கோயில் கோலமாக சுற்றி எல்லாரோட எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கும்போது சில தவ பயனால் தான் அது பிறக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பாரம்பரிய ஜோதிடர் பேரம்பலவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வையகம். சார், பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் பெருசாக அவங்களுக்கு அது பலிக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறது என்னென்னா, பரிகாரம் அப்படிங்கிறதே ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியாது. விதிப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது நடந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த மஞ்சளை போய் நீங்கள் இந்த இடத்துல வைங்க, உங்களுக்கான அந்த கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், உங்களுக்கான பிரச்சனைகள் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் வீட்டில் இந்த கோமியம் தெளிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தது எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் எங்கள் வீட்டில் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய கருத்தாகவே இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான பரிகாரம் எல்லாமே உண்மைதானா? இது அற்புதமான கேள்வி தான். ஒன்றுக்கு நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பரிகாரம் என்பது என்ன? உன் மனதுக்கு தகுந்தாற் போல உன் மனநிலையை, இதுதான் திடம். மனதை திடப்படுத்துவதற்காக அந்த ஆத்ம ஜோதியை ஒரு அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்குன்னா கையை வச்சு அப்படி கொஞ்சம் அந்த காற்றுப்படாத தடுக்கிறோம். அதே போல் தான் இந்த பரிகாரம் என்பதை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கள் பாட்டி கொடுத்த பரிகாரங்கள்லாம் பார்க்குறதுக்கும் இப்போ இன்றைக்கி இவங்க சொல்கிற பரிகாரத்துக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை, இந்த பொண்ணை கேட்டால் அந்த பையனை தான் கட்டிக்குவேன்னுது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் அண்ணன் பையன் எனக்கு தான் கொடுக்கணுன்றாங்க, இவங்க என் தங்கச்சி பையனுக்கு தான் கொடுக்குன்றாங்க. இந்த ஒரு பொண்ணு இந்த 3 பேருக்கு பதில் சொல்ல முடியாத அந்த கேள்வியை பிடிச்சி எங்கள் பாட்டியை கேட்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரிப்பா வெள்ளிக்கிழமை குளித்து முடிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த குலதெய்வன்றதை அந்த வீட்டில் பிறந்து இறந்த திருமணமாகாத நிறைவேற்ற எண்ணத்தில் போனாங்களா அந்த ஆன்மாக்களுக்காக நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னென்னா 3 இலையை போடுங்க, ஒரு இதில் தங்கத்தை வைங்க, ஒரு செயினை கழட்டி உள்ளே வச்சுருங்க, அடுத்ததில் ஒரு வெள்ளியை கழட்டி வைங்க, கொலுசு வச்சு விட்ருங்க, அடுத்ததுலேயும் இரும்பு வச்சுருங்க, மேலே சாப்பாடை போடுங்க, அதில் நல்லா இதெல்லாம் வச்சுட்டு காய்கறி பலகாரங்கள்லாம் 3 ஒரே மாதிரி வச்சுட்டு நீங்கள் முன்னோர்களை நினச்சி காக்காயை கூப்பிடுங்க. அது எதை தோடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பரிகாரம் அங்கே நடக்கும்ன்றாங்க. அங்கேருந்து வந்தாங்க, தங்கத்தை எடுத்தால் கல்யாணம் பண்ணலான்னு உத்தரவு கொடுத்துருச்சின்னு நினச்சிங்க. வெள்ளியை எடுத்தால் நீங்கள் மன ஒத்துமையாக இருந்து பண்ணி வைங்கன்னு அர்த்தம். இரும்பை தொட்டுட்டுனாக்க செய்யாதீங்கன்னு அர்த்தம். இதை அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க அதே மாதிரி அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அங்கேருந்து காக்கா வந்தது. 3 பேர் இங்கே குழப்பத்தில் இருக்காங்களே, 3 இலையிலையும் உட்காந்துட்டு போயிட்டு, 3 இலையிலையும் உட்காந்துட்டு எதையும் தொடாத போயிட்டு மறுநாள் கூப்பிட்றாங்க, அம்மா நீங்கள் சொன்ன பேர் நாங்கள் நினச்சோம் இது மாதிரி இருந்தேன். ஏம்மா 3 பேரும் 3 விதத்தில் நினச்சா என்னம்மா வரும்? அந்த ஒரு குழந்தைக்கு என்ன நடக்கும்னு ஏக மனதில் நீ தியானத்தில் உட்காந்து கேட்டீன்னா அது பதில் சொல்லும். நான் என் பையனுக்கு தான், நான் என் தங்கச்சி பையனுக்கு தான், இப்படி அது என் இஷ்டத்துக்கு தான், இப்படி இருக்கும்போது அங்கே எங்கே என்னத்த பரிகாரத்தை சொல்லுப்பா? நீங்கள் நினச்சிங்களா இல்லையா? ஆமாம் நினச்சோம்.
அதை தானே அது செஞ்சுது. நீ ஒழுங்காக நடிச்சிருந்தா ஒழுங்காக பண்ணிட்டு போயிருக்கணும். இது மாதிரி அவங்க பரிகாரம் பண்ணியிருக்காங்க. மஞ்சளில் வந்து ஸ்ட்ரீம்னு எழுதிட்டு அதை மேலே பட்டையெல்லாம் சீவி நான் தான் கொடுப்பேன். கொடுத்த பிறகு அந்த நமசிவாயத்தை வந்து 108 முறை சொல்லி மஞ்சளில் வச்சுருப்பாங்க. ஒரு கலசத்தில் சொம்பு வச்சு, சொம்பில் தண்ணி வச்சு, அதில் வந்து அந்த பூஜையில் வச்சுட்டு பச்சரிசியும் அதையும் கொண்டு போய் கொடுப்போம். அதை இழைச்சி முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த ஏக மனதில் ஒரே மனநிலையில் அந்த பெண்ணோ அந்த குடும்பத்தாரோ நினைக்கும் போது அந்த பிரபஞ்சமானது அங்கே ஃபோக்கஸை வந்து கரெக்டாக குவிச்சு கொடுக்கும். நீங்கள் வந்து அவங்க அதை சொன்னாங்க, அவங்க வீட்டில் இதை செஞ்சாங்க, இவங்க வீட்டில் இதை செஞ்சாங்கன்னா யார் அவங்கவுங்க விதிப்படி அவங்க அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க? நம்ம சொல்கிறது முதல்ல அப்சர்வேஷன் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப வேவராக இருக்கிறதுனால உனக்கு என்ன தேவை? இந்த பிரபஞ்சத்தை நிறைய பேர் சொல்கிறாங்களே, பிரபஞ்சத்தை கேளு உனக்கு தரும், வேறு எதுவுமே தேவையில்லைன்னுலாம் சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லை, உன்னுடைய அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய அணு நின்றுக்கிட்டு மற்ற அணுக்களை, உன்னோட உறவுகள்ன்றது ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது, மற்ற எதுவுமே கிடையாது. அந்த அணு ஆற்றலில் போகும்போது வண்ணங்கள் 7 நிறங்கள், சப்த சுரங்கள், அந்த சப்த சுரங்களும் 7 நிறங்களும் உங்களுடைய விப்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த 7 நிறத்தோடு அப்சர்வேஷன் பண்ணி எந்த ஃபோக்கஸில், எந்த ஆங்கிளில், எந்த நிமிடத்தில் போகுதுன்னு மாத்திரம் வகுத்து நீ கையில் வச்சுட்டு பாரு, தத்துரமாக அப்படியே தெரியும். அப்படி இருக்கும்போது சில பேருடைய பரிகாரங்கள் வந்து ஜெயிக்காது, சில பேரோட பரிகாரமே கிடையாது. அது இவங்க மன உபசாந்தின்னு பேர். அந்த மன உபசாந்தியை என்ன பண்ணுறாங்கன்னாக்க, இது ஒரு கட்டுக்குள்ளே அவங்க மனசு கொண்டு வந்து அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வச்சு செய்கிறாங்க. அப்படி பண்ணி பார்த்தா அதிசயங்களும் பல நடந்திருக்கு. ஒரு சிலதை வந்து அவங்களுக்கு விளக்கமே தெரியாதையும் போயிருக்குது. இப்போ ஒரு நேற்று 11 மணியே போய் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, அம்மா ஐயா நீங்கள் வெறும் எலுமிச்சம்பழம் தானே வச்சு கும்பிட சொன்னீங்க. நான் ஆமாம்மா, வேறு என்ன பண்ணுறதுனா சிட்ரிக் ஆசிட் அதில் தான் இருக்குது, எலுமிச்சம்பழத்தை நீ சுற்றி போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை சூடத்தை வச்சு சிட்ரிக் ஆசிடை அப்படியே சுற்றி போட்டின்னா உனக்கு சுற்றிற ஆராசு இருக்குப்பா. இன்னும் தெய்வீகம் என்பதே வித்தியாசம் தெரியாதவங்க போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிரோட்டத்தை சுற்றிலும் ஆராசு இருக்குது. ஒரு செடியை பார்த்தீங்கன்னா மேலே இப்படி கை கொண்டு போனால் நம்மளோட முடியெல்லாம் அசையும், அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்து தன்னை பாதுகாக்க முள்ளாக ஒரு செடிகள் தன்னைத்தானே வச்சுருக்கு, தொட்டாசினிங்கெல்லாம் இருக்குது, கண்டோனவங்க போய் சுருங்கிக்குது. இதே போல் மனிதனுடைய மனோபாவத்திற்கு ஏற்ப அவன்கிட்ட ஆராசு இருக்குது. அந்த ஆராசை வந்து சிட்ரிக் ஆசிடை வச்சு சுற்றி போட்டாலும் சரி, இல்லை சூடத்தை வச்சு சுற்றி காட்டாலும் சரி, ஒரு கொல்லிக்கட்டையை வச்சு கூட சுற்றி காட்டலாம். இப்போ யாருக்காவது கீழே விழுந்துச்சு, கை சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்கள் தாத்தாட்ட அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க என்னங்கன்னாக்கா கையை நீட்டுன்னுவாங்க. கையை நீட்டி வச்சோன்னா ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றுவாங்க. சுற்றும்போது அந்த வீக்கம் இருக்குல்ல, அந்த வீக்கம் வடிஞ்சோன்னா கை சரியாக வந்துடும். கொஞ்சம் சுண்ணாம்பு, அதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா, கொஞ்சம் சுண்ணாம்பையும் அதை இழைச்சி போடுப்பா ஆணுவாங்க. சுண்ணாம்பு வந்து அது என்ன பண்ணிவிடனாக்கா, அந்த சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால கால்சியம் சேர்ந்து அந்த கால்சியத்தை சரி பண்ணிவிடும், வாயுவை வெளில எடுத்துடும். அதே தான் வறுமை பாயிண்ட்டும் சரி. நாங்கள் இந்த இடத்துல ஒரு சுளுக்கு பிடிச்சி ஒரு இது இருக்குனாக்கா இந்த இடத்த போட்டு அமுக்குவோம். இது சென்டர் பாயிண்ட் அமுக்கிட்டு இந்த கையை முன்ன பின்ன தட்டி கொடுத்து இதை நாங்கள் இழைச்சி இப்படி பண்ணிவிட்டு நல்லா இப்படி மூடி திறக்க சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் தட்டுறதுல கவனம் போன்றதுனால இந்த வீக்கத்து மேலே அவங்க கவனம் இருக்காது. அவங்க கவனக்குறைவை கவனமாக்கி வேறு விதமாக்கி அந்த வழியிலேருந்து கொண்டு வர்றார். இதோட என்னோடய வாத்தியார் எனக்கு வர்மக்கலை சொல்லிக் கொடுக்கும்போது அருமையாக சொல்லிக் கொடுத்தார். இந்த இடத்த கிள்னார், நான் விருட்டுன்னு இழுத்தேன், ஏன் பண்ணார், வலிக்கு சார்னு. அடுத்தது என்ன பண்ணான்னா இந்த இடத்த அதிகமாக கிள்னார், சார்னு. உடனே அவர் சொன்னார், ஏன் பண்ணார், வலிக்குதுன்னாரு. என்னப்பா அதுக்கும் வலிக்குதுன்ற இதுக்கும் வலிக்குதுன்ற ஆனார். சார் அங்கே கிள்ளும்போது வலிச்சு சார், இங்கே கிள்ளும்போது வலிச்சுது, இப்போ எதுதான்ப்பா வலிக்குதுன்னு, இது வலிக்குது. அப்போ சின்ன வலியாக இருக்கும்போது சும்மா இருக்க உடம்புல லேசாக தொட்டால் வலிக்கும், அந்த வலியோட பெரிய வலி வரும்போது அது போயிடும், இது வந்துடும். இது மாதிரி தான் மனிதன் தன்னுடைய மனோநிலையை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கான், சூழ்நிலைக்கு ஏற்ப, சம்பவத்திற்கு ஏற்ப. இந்த சம்பவத்தையும் இந்த சூழ்நிலையும் ஒருங்கிணைந்து நிற்பதற்கு தான் இந்த எந்திர தந்திர மந்திரமெல்லாம் வச்சுருக்காங்க முன்னோர்கள். அதில் எதுக்கு அவங்க வசப்படுறாங்க, எதுக்கு அவங்க ஆட்கொள்கிறாங்க, அதெல்லாம் நீ கண்டு நீ அணுவின் ஆற்றல் பிரகாரம் தன்னை வச்சுட்டு நீனா உன்னை எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு சம்பவமாக நவந்து போயிட்டே இருக்கும். அதுதான் 8 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சூரிய கதிர் உடம்புல வந்து அது ஒரு 3 நிமிஷம் நம்ம உடம்புல அப்சர்வேஷன் பண்ணி 11.25 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு 1.5 மணி நேரத்தில் 8 பாகங்களாக நம்மளை செயல்பட வைக்கும். அது அடிப்படை கணக்குகள். இப்படியெல்லாம் அந்த 1.5 மணி நேரத்தை கணக்கெடுத்து அதை வந்து நம்ம என்னென்னா ஓரை, இன்னும் வந்து கௌரி, இப்படியெல்லாம் பேர் வச்சு பிரித்து கொண்டு போனாங்க. ஒரு மனிதன் தன்னை, அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னார்ல, எவன் ஒருவன் தன்னைத்தான் உணர்கிறானோ அவன் இந்த உலகத்தை ஆளத்தக்கவன் சொன்னாங்கல்ல. அதே போல் நீ உன்னை உணர்ந்து விட்டால் உனக்கு இன்னொருத்தங்க எதுக்குப்பா? அந்த உணரும் விதம் தான் இங்கே முக்கியம். அந்த இடத்துல தான் இந்த ஜோதிட கலையெல்லாம் உங்களுக்கு பக்குவப்படுத்துது. இன்றைக்கி சயின்டிஃபிக்காக எல்லாரும் மாறணும் இருக்குன்னா வேறு எதுவும் கிடையாது. அணுவின் பேராற்றலை உணர்ந்தால் நீ யாருன்னு தெரியும், உன்னை நீ எப்படி வகுத்துக்குன்னு தெரியும். அதனால் இந்த பரிகாரங்கள் என்பது இப்போ வந்து இந்த கையில் கயிறு கட்டியிருக்கேன். எங்களுக்கு எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு சிவப்பு கயிறு தாண்டா சேர்ந்தது. அப்போ சிவப்பு கயிறு சேர்ந்ததுன்னா சரி, ரத்தத்தை சுத்தம் பண்ணும். கருப்பு கயிறு ரத்தத்துக்கு எதிராக வர்றதை தடுக்கும். இது சுத்தம் பண்ணால் அது தடுக்கும். கருப்பு கயிறுக்கும் இன்னொருத்தவங்க பச்சை கயிறை கட்டிட்டாங்க. நாடி நரம்புகள்லாம் பச்சை கயிறாக இருக்கும்போது அது என்ன செய்யணுனாக்க அந்த நரம்பு மூலமாக உள்ளே போய் அந்த விறுவிறுப்பு தன்மை கொடுக்கும். இது மாதிரி வண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் கோயில் வித்தியாசமாக கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் இன்னொரு விஷயம் நான் கேட்டேன், நீ உன்னை நம்புகின்ற ஒரு நல்ல ஆசான், நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல குரு, இதை தான் நாங்கள் அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளேயே சொல்லித்தரோம். 1ஆம் இடமா நீ, 4ஆம் இடமோ உன் தாய், 5ஆம் இடமோ உன் குலதெய்வம், உன்னுடைய 6ஆம் இடமோ உன் மாமனார் வீட்டு சொத்து, 3ஆம் இடமோ உன் மாமனார், 7ஆம் இடமா இருந்தால் உன் கணவர், உன்னோட 9ஆம் இடமா இருந்தால் உங்கள் அப்பா, உன்னுடைய 10ஆம் இடமா இருந்தால் உன் மாமியார். இப்படி உறவுகள் அங்கே வச்சுருக்கோம். அங்கே கிரகங்கள் வந்து உட்காருதில்ல. நான் போடுற அந்த இதில் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த அணு .360 உங்களுடைய ஃபோட்டோவை கொடுங்க. சார் எதுக்கு சார் ஃபோட்டோ கேட்டுருங்க? ஏன்கிட்ட அதுலேயும் விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க கேட்குறாங்க, எதுக்கு சார்னா, ஏம்மா நீ எந்த கிரகம் எனக்கு இப்போது எங்கே போயிருக்கு? அவங்கவுங்க வாங்கி பஞ்சாங்கத்தை எடுத்து உள்ளுக்குள்ளே சொல்லுறாங்க. இது இல்லைன்னா இதாக பெட்டியில் வச்சுருவாங்க, ஜோசியரை கண்டா தூக்கிட்டு ஓடியாருவாங்க. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் டிசைன் பண்ணி தந்துடுறேன், அதை லாமினேட் பண்ணிவிடு, வீட்டில் மாட்டிடு. நான் இந்த இடத்துல பிறந்திருக்கேன், என் வயசில் நான் இந்த இடத்துல போயிட்டுருக்கேன், இந்த இடத்துல போகும்போது இன்றைக்கி கோச்சாரத்தில் இவ்வளோ கிரகங்கள் இங்கே இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதன்படி எனக்கு நடக்குதான்னு நீ வெரிஃபிகேஷன் பண்ணி பாரு, உனக்கு தானாக புரிய போகுது. பரிகாரம் என்பது உன்னை நீ உணர்ந்தால் உனக்கு நீயே பரிகாரம். அப்படிப்பட்ட நுட்பமான விஷயத்துக்குள் தன் அறிவை, ஒன்றும் இல்லைம்மா, உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு பேர் முருகன்பா. ஏன்னா அதை ஒருங்கிணைச்சு ஒரு சக்தி வாய்ந்த பலமாக கொண்டு போகிறதுக்கு பேர் சக்திப்பா. எதுவுமே செயல்படாத கடந்தனா அதுக்கு சிவம்னு பேருப்பா. இது இப்படி தான் செயல்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு பேர் மகாவிஷ்ணுன்னு பேருப்பா. இது ஒரு குடும்பம்ப்பா. இப்போ நம்மளால ஒரு விதியை மாற்ற முடியாது அப்படிங்கும்போது, இப்போ பரிகாரம் மூலமாக ஒரு சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியுமா? உங்களை யார் விதின்னு சொல்ல சொன்னா? விதின்னு நீயா சொல்லிக்கிற, நீயா மாற்றுன்னு சொல்கிற, நீயா மாற்ற முடியாதுன்றது. இப்போ நீ ஒரு பிறக்கும் போதே கடவுள் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் தானே சொல்லுவாங்க. ப்ராசஸ் பண்ணியாச்சு இல்ல, அது ப்ராசஸ் பண்ணியாச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருமையான ஒரு கேள்விப்பா, அருமையான இந்த கேள்வி. நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த இது விழும்போது பல பேர் வேண்டுறாங்க தெய்வத்தில். அது பல பேரோட எண்ணங்களில் எனக்கு குழந்தையே இல்லைன்னு கோயில் கோலமாக சுற்றி எல்லாரோடைய எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கும்போது சில தவ பயனால் தான் அது பிறக்குது. அப்போ இவங்களுக்கு பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க, தவ பயனால் பிறந்திருக்கு. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் விழுறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைய மாத்திரம் தப்பிச்சிடுது. அது எப்படி தப்பிக்குது? அதே ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே தானே சிக்கணுது. அப்போ இயற்கை என்னன்னா, அது அந்த பல பேருடைய எண்ணங்கள் குவியல் இருக்குல்ல, அந்த எண்ண குவியல் அதை தூக்கி நின்றாட அது தப்பிக்க வைக்கும். அம்மா இந்த கொஞ்சம் இருங்கம்மா, இந்த இதை பிடிச்சிங்க, நான் போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாய் கொடுத்துட்டு அங்கே போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தா, இது மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் சிலருக்கு நடக்கும். ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அவன் நடை உடை பாவனையில் எந்த சூழலிலும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கும். ஏன்னு கேட்டால், ஒரு டிகிரியிலேருந்து அடுத்த டிகிரிக்கு போகும்போது, அதாவது அந்திமம்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரம்பம் முடிவு. இப்போ ஒரு பாயிண்ட்டாக வரும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கும்,
அது 30வது பாயிண்டாக போகும்போது என்ன ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த முதல் ஒன்று இருக்குல்ல, அது பிடிச்சி இழுக்கும். அதை இங்கே வந்து தள்ளும். 1 2 3 4 போது தள்ளும். 30 முடிய போகுது. அந்த நேரத்தில் தான் ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அந்தீபத்தில் பிறந்திருக்குதா, இல்லை வாலிபத்தில் பிறந்திருக்குதா, இல்லை அந்த சில பேர் பாருங்கள் ஆக்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்கன்னா சின்ன பசங்கள்லாம் படித்தவங்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஓடியாட முடியாது. அவ்வளோ பிரெயின் பவர். அவர் எந்த டிகிரி வாங்கினார், எங்கே பட்டம் வாங்கினார், எப்படி இந்த இவ்வளோ சமூகத்தையும் எடுத்து காத்துக்கிறாரு. அந்த லெவலுக்கு தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த சுவாச காற்றை அவர் பக்குவப்படுத்தி அவங்கள மேலே தன்னை எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்க ரொம்ப மென்மையாயிடுறாங்க. அந்த புவியீர்ப்பு விசையை விட மென்மையாயிடுறாங்க. 5 பூலங்கத்துக்குள்ளே ஒரு பூதத்துக்குள்ளே அவங்க இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சாதாரண மனிதனுக்கு உள்ள இயக்கங்கள், சுகதுக்கங்கள், பசி பட்னிகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இயங்கிட்டே இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுங்கன்னா, உங்களை நீங்களே இயக்குங்க, 5 பூதங்களை உணருங்க. நான் பல இடத்துல சொல்கிறது தான். இது வந்து தீ, கட்டை விரல், இது காற்று, இது சிந்தனை, ஆகாசம், இது வந்து மோதிர விரல்னு சொல்கிறோம்ல, இது மண், இது நீர். இந்த நீருக்கும் இந்த தீக்கும் நீங்கள் கடற்கரையில் என்ன பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே தானே இது இருக்குது. அதே மாதிரி இந்த நீர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்துடுதா, எவ்வளோ தூரம் வெட்டியாக இருக்குது, இது எப்படி அடசலாக இருக்குது. இது ஒரு மனிதனுக்குள்ளே இயங்கப்பட்ட இயக்கம். இந்த 5 பொருள்கள் தான் உங்களுடைய நாகாத்தம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, நவநீத கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, அது முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, இல்லை விநாயகராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பாம்பை கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நாகதோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு சீற்றத்தால் தன் அறிவை அவன் இழந்துருவான். சீற்றமில்லாத நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விநாயகரை கும்பிட்றியோ அவர் காலில் தான் இருக்கும், அவர் இடுப்பில் கட்டியிருப்பார். முருகருக்கு காலில் இருக்கும், சிவனுக்கு கழுத்தில் இருக்கும், மகாவிஷ்ணுக்கு சிரசில் இருக்கும், அம்பாளுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் தேர்ச்சியாக வந்துட்டாங்க. யார் தன்னைத்தான் உணர ஆரம்பித்தா அதுக்குள்ளே பஞ்சபூதங்களும் இருக்கும். இந்த ஜோதிட கலை என்பதை நான் எப்படி பாருங்கள், ஒரு கட்டத்தில் வச்சிருந்த மூதாதையர்கள் எனக்கு தந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, அணு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் அணு இருக்குது. இந்த அணுவுக்கு வந்து ஜாதி மத வேதம் எதுவுமே கிடையாது. உன்னுடைய அணுவை நீ இயக்குகின்ற ஆற்றலுக்கு உன்னை விரிவுபடுத்தி எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றா அது உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அதில் கதிர் இயக்கங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது வண்ணங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். வண்ணங்கள் எண்ணங்களாக இருக்கும். எதை நீ நினைக்கிறாயோ அது செயல் வடிவாகும். அந்த செயல் வடிவை தான் அருள் வடிவுன்னு சொல்லுவாங்க. அதுவே திருவடின்னுவாங்க. நீ நினச்சது யார், நீ செஞ்சது யார், நீ. அப்படி இருக்கும்போது இந்த செய்யவும் நினச்சதும் ஒரு அணு ஆற்றல் தான் செய்யுது. அதுக்கு நீ கடவுள்னு சொல்லி எது வேணும்னாலும் சொல்லி எப்படி வேணும்னாலும் சொல்லு. ஆனால் நீயாக இருந்தால் எல்லாமே உலகம் உனக்கு அடிமை. நீ எதையா வேடிக்கை பார்த்த உலகத்துக்கு நீ அடிமை. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க விதம். பலர் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிற முறை இதுதாம்மா. ஓகே சார், பரிகாரம் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நன்றிம்மா. வாழ்க வையகம். சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9710957060 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்.